ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும். இந்த பேட்டர்ன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அட்டையில் முக்கோண பீஸு 3 சைடுமே 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். அதை வெட்டி எடுத்து 1/2 இன்ச்சு கேப்பில் ஆப்போசிட் சைடு வச்சோம்னா இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்ல பீஸில் வந்து நம்ம உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி தைச்சிடணும். லைனிங் கொஞ்சம் நெக்குக்கு மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி கேன்வாஸ்க்கு மட்டும் லைனிங் போதும், அதை அட்டாச் பண்ணி இந்த மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு ஒட்டினதுக்கப்புறம் காஞ்சது காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3 பீஸ் ஏற்கனவே ஒட்டியிருக்கிறோமா அதை பாருங்கள். இந்த மாதிரி 3ஆக தான் கட் பண்ணிக்கணும். பாருங்கள் அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. நம்ம கட் பண்ணின பீஸு இதே மாதிரி அந்த நெக்குக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நெக் வெட்டி அதில் கேப்பில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஃபினிஷ் ஆனது இது கையில் ஃபினிஷ் ஆனது பாருங்கள். கைக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் சாரீ கிளாத்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வச்சுட்டாங்க. லைனிங் இல்லாமல் நம்ம வெறும் அந்த சாரீ கிளாத்து மட்டும்தான் அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஃபுல்லாக லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு ஒவ்வொரு முக்கோணத்தையும் தனியாக தைச்சி விடணும். நம்ம ஒன்றுனா பார்த்திங்கன்னா கார்னர் மெதுவாக ஸ்லோவாக தைச்சி ஃபுல்லுமே ரொம்ப ஸ்லோவாக தைக்கணும். கார்னர் நீட்டாக அப்போ தான் திரும்பும். ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் லைனிங் நம்ம அட்டாச் பண்ணணும் ஸ்லீவுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு உள் பக்கம் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லைனிங் அட்டாச் பண்ணிட்டு பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக தைக்கிறாங்க. இப்போ பாருங்கள் லைனிங் அட்டாச் பண்ணிட்டாங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கெட்டியாக இருக்குது கேன்வாஸ் 2 லைனிங் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கெட்டியாக இருக்குன்னு பைப்பிங் கொடுக்குறதுக்கு சிரமம்ன்ட்டு கொஞ்சம் கார்னர் கட் பண்ணி விடுறாங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலான்ட்டு இப்போ லைனிங் கொடுத்ததுக்கப்புறம் உள்பக்கம் பாருங்கள் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. உள்பக்கம் இது வெளிப்பக்கம் நல்லா இருக்குது பாருங்கள், நீட்டாக வந்துருக்குது. இதே மாதிரி தான் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லாயிருக்கு. எதாவது டவுட்னால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன டிசைனுன்னு சொல்லுங்கள், நான் போடுறேன்.